ஹலோடா, வெல்கம் பேக் டு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்கடா? ஓகேடா, இன்றைக்கி நம்ம இந்த டேங்கோட டிஸ்டன்ஸ் பிகம் ஒரு அடிக்ஷன் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். உங்கள்ட்ட இன்னொன்று சொல்லிக்கிறேன். வியூஸ் போகுது ஓகே, பட் ப்ளீஸ்டா கமெண்ட்ஸ் பண்ணிட்டு என்னோடய வீடியோஸ் பாருங்கள், ஓகேவா? ஓகேடா, இப்போ லாஸ்ட் பார்ட் பார்க்கலண்ணா, பார்த்துட்டு வந்துடுங்க. அதுலேருந்து நம்ம இப்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜங்குக்கும் ஜிமினும் அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகுது. இன்றைக்கி மியா அவங்க கூட தான் ஸ்லீப் பண்ண வரா. பிகாஸ் ஜிமின் வேறு வந்துட்டான்ல, அதனால் அங்கே மொத்தமாகவே டேங்கோட வீட்டில் மொத்தமாகவே 4 ரூம் தான் இருக்கும். நீங்கள் 4 பேருமே ஒவ்வொரு ரூமில் ஸ்டே பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி ஜிமின் வந்தனால மியா அவங்க கூட வந்திருப்பா. அப்போது நீங்கள் அவங்க பெட்டில் உட்காந்துட்டு நீங்கள் ஜிமின் போதையில் உழம்புனது ரியாக்ஷன் பண்ணது அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போது மியா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு பெட்டில் உட்கார்றா. வரும்போதே அப்படியே உங்களோட ஃபேஸை அப்படியே டீப் திங்கிங்கில் இருக்கிறத அவள் நோட் பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிட்றா. நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்போ அகெயின் உங்களை அவள் லைட்டாக ஷேக் பண்ணிட்டு ஒயான் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு அவளை பார்க்குறீங்க. என்னடி வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்க, இல்லாட்டா டீப் திங்கிங் போகிற, கேன் யூ சே வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் ஒயான் அப்படின்னு ஒரே டோனில் கேட்குறா. அப்போது நீங்கள் சத்தியமாக ஒன்றும் இல்லடி, இங்கே எல்லாமே நியூவாக இருக்குல்ல, அப்புறம் காலேஜ் வேறு எக்ஸாம்ஸ், அதான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்டி, வேறு எதுவும் இல்லை அப்படின்றீங்க. அப்போ மியா ஓஹோ, அப்போது நீ தயாங்கனால கன்ஃபியூஸாக இல்லையா? தேங்கனால கன்ஃபியூஸாக இல்லையாடி அப்படின்னு கொஞ்சம் ஃபன் டோன்லேயே கேட்குறா. உங்களுக்கு அப்போன்னு ஹார்ட் பீட் சரியான ஸ்பீட் ஆகுது அவன் நேம் கேட்ட உடனே. நீங்கள் அவளை பார்த்து ஏது டயாங்னாலையா? நான் கன்ஃபியூஸா? அவனாலையா? ஏன்டி நீயும் ஜிமின் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியா என்ன? உழம்பிட்டு இருக்க. நான் ஏன்டி அவனால் கன்ஃபியூஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சைட் பார்த்துட்டு கொஞ்சம் கோல்டு வாய்ஸில் சொல்கிறீங்க. இதை மியா நோட் பண்ணிட்டு நக்கலாக சிரிச்சிட்டு வயன் டோன்ட் சே யூ லவ் டயாங் அப்படின்னு சொன்னோட அவ்வளோதான். உங்களுக்கு அப்படியே ஏன்னே தெரில, உங்களுக்கு வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. அப்படியே ஹார்ட் பீட்லாம் அப்படியே லைட்டாக ரைஸ் ஆகுது உங்களுக்கு. நீங்கள் சடனாக இருந்துச்சு மியாவை பார்த்து என்னடி நான் ஏன்டி அவனை லவ் பண்ண போகிறேன், லூசாடி, உண்மையாக நீ தான் ட்ரீம் பண்ணியிருக்க போல, சீப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணி டோரை நல்லா மியாவுக்கு கேட்குற மாதிரி நல்லா சத்தமாக சட்டுன்னு மூடுறீங்க. அப்போது நீங்கள் டக்குன்னு டேர்ன் பண்ணுறீங்க. பார்த்தா டயாங். நீங்கள் பேனிக் ஆகிட்டு டக்குன்னு அப்படியே அந்த டோரில் டச் ஆகி அப்படியே லாக் ஆகிட்டீங்க. அவனை பார்க்குறீங்க. அப்போ உங்கள் மனசுக்குள்ளேயே ஐயோ இவன் நாங்கள் பேசுனது கேட்டிருப்பானோ, ஐயோ இந்த மியாவை வச்சுட்டு அப்படின்னு நார்மலாக ஆக்ட் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுறீங்க அவன் முன்னாடி. அப்போன்னு டக்குன்னு ஒரு இடி சவுண்ட் கேட்குது. நீங்கள் டக்குன்னு ஜெக் ஆகி உங்கள் 2 ஹேண்ட்ஸை வச்சு டேயோட ஷர்ட்டில் லைட்டாக பிடிச்சி அப்படியே இழுத்துட்டீங்க பயத்தில். அவனோட லெஃப்ட் ஹேண்டை டோரில் வச்சு அப்படியே நிற்கிறான், உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸாக அப்படி நிற்கிறான். நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி தான் இருக்கீங்க பயத்தில். அப்புறம் எந்த சவுண்டும் கேட்கலன்னு தெரிஞ்சோட லைட்டாக ஒரு ஐஸை ஓப்பன் பண்ணி அப்படியே அந்த சைடு இந்த சைடு அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே விண்டோஸ் ஓப்பனில் இருக்கிறதா அப்படியே பார்க்குறீங்க. அப்புறம் டேங்க பார்க்குறீங்க. பார்த்துட்டு என்ன வேணுட்டே நீனா என்ன சொன்ன புரியல எனக்கு. அது இருக்கட்டும், அது இருக்கட்டும். என் ஷர்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கோ, ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்க அப்படின்னு கேட்டோட அப்போ தான் உங்களுக்கு பயத்தில் பிடிச்சது நான் வருது. டக்குன்னு ஹேண்ட்ஸ் எடுத்துடுறீங்க. அவன் அப்படியே அவனே ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் நிற்கிறான். அது சாரி, அது இடி, அதான். சரி அதை விடு. சரி என்னாச்சு? இன்னும் நீ தூங்கலையா? நீ தான் ஏதோ கம்ப்ளீட் பண்ணணுன்னு சொன்னியே, ஏதோ இமெயில் ரெடி பண்ணணும் தர சொல்லி அப்படி சொன்னியே, அதான் அப்படின்னு கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு வந்தேன். அந்த ஃபைல்ஸா? நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ட்டே, பட் இமெயில் சென்ட் பண்ணல, நான் பார்த்துக்கிறேன்ட்டே அப்படின்னு சொன்னோட ஓகே ஃபைன் அப்படின்னு கிளம்புறான். நீங்கள் சடனாக அவனோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறீங்க. அவன் உங்களை திரும்பி பார்க்குறான். அது டே நீ ஓகே தானே? ஜெமின் பண்ணது நினச்சி இன்னும் அப்செட்டாக இருக்கியா
அப்போது டீப் ப்ரெத் பண்ணி எடுத்துகிட்டு உங்களை பார்த்துட்டு லைட் ஸ்மைல் பண்ணி என்னைய நினச்சி ஃபீல் பண்ணுறியா? அப்படி இல்லை, யாராக இருந்தாலும் நான் கேட்பேன், அவ்வளோதான். இதுவே ஜேகேயாக இருந்தாலும் நான் கேட்பேன். ஃப்ரெண்டு தானே, கேட்குறனால ஒன்றும் இது க்ரைம் கிடையாது. ஒருத்தவங்க ஓகேவா இல்லையான்னு. அப்போ நான் இல்லாத வருஷம் தேவைப்பட்டுச்சுன்னா, பட் டோன்ட் வரி, அது ஏன்னா அகைன் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்றான். உங்களுக்கு லைட்டாக ஹர்ட்டிங்காக இருக்குது. அப்போ நீங்கள் உங்களே அறியாமல் கொஞ்சம் ஜெலஸியாக வேறு சைடு பார்த்துட்டு, ஓ அவளை அவ்வளோ பிடிக்குமா உனக்கு? ரொம்ப பிடிக்கும், பட் இப்போ கிடையாது அப்படின்னு அவன் போயிடுறான். உங்களுக்கு அவன் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னோத கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பால்கனி போய் ஃப்ரெஷ் ஏர் வாங்கலான்னு தான் வெளியே வருவீங்க. ஆனால் உங்களுக்கு மூடே அப்செட் ஆயிடுச்சு. அப்படியே ரூம்குள்ளே போய் தூங்க ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் உங்களால் முடியல. உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிறீங்க, என்ன ஃபீலிங்ஸ் இது? எனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்குது? அவன் லிமாவை பற்றி பேசும்போது என்னே தெரியாமல் எனக்கு கோவத்து. என்ன தான் எனக்கு ஆச்சு? லிமாவை பற்றி பேசும்போது ஏன்னே தெரில, அப்படியே டென்ஷன் ஆகுது, அப்படியே எரியுது வயிறு. ஒரு வேளை மியா சொன்ன மாதிரி இருக்குமோ? சிச்சி, அதெல்லாம் இருக்காது அப்படின்னு நீங்கள் அந்த சைடு புலம்ப. அந்த சைடு, ஐயோ ஏன் அவன் வேணும், என்ன வேணும்னு கிட்டப்போ நீ தான்னு சொன்ன, டே டேங்கா சும்மா இருக்க மாட்டியாடா அப்படின்னு 2 பேருக்குள்ளே தாட்ஸ் அப்படியே ஓடிட்டு அந்த டே நைட்டு அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே சாட்டர்டே உங்களுக்கு இன்றைக்கி ஹாஃப் டே தான் காலேஜு. எக்ஸாம் முடித்து கிளம்பிடலாம் அந்த மாதிரி தான் நீங்களும் மியாவும் எப்பயும் போல் கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அப்போ டே உங்களுக்கும் அவனுக்கும் ப்ரெட் ரோஸ்ட் மாதிரி அவனுக்கு தெரிஞ்சதை வச்சு செஞ்சு கொண்டு வரான். அப்போ நீங்கள், டயாங் உனக்கு இதெல்லாம் செய்ய தெரியுமாடா? என்ன ஒரு அதிசயம், எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன். சரி, ஏதோ வெட்டியாகவே இருப்பேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணியிருக்கேன் எனக்கு. எல்லாம் என் நேரம், எக்ஸாம் போகிறல, ஒழுங்காக சாப்பிடாம போனால் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுவேன்? அப்போ மியா டேயை பார்த்து, டயாங் எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கீங்க, அவள் என்ன அவ்வளோ ஸ்பெஷலாக உங்களுக்கு? அப்போ எங்களுக்கெல்லாம் அப்படிட்டே உங்களை பார்க்குறான். நீங்கள் மியாவை பார்த்து லைட்டாக அவள் காலை மிச்சு முறைக்கிறீங்க. அவளும் கொஞ்சம் சினிங்கிட்டு உங்களை பார்க்குறா. அப்போ நீங்கள் அது டயாங் இவ என்ன சொல்ல வரானா அது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே டயாங் அகெயின், இல்லை மியா அப்படிலாம் நீ நினைக்காத என்ன, அப்புறம் உனக்கு ஜேகே வெளியே வாங்கி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் ஸ்பெஷல்லாம் இல்லை, 2 தான் இருந்துச்சு, 2 நான் சாப்பிட்லான்னு பார்த்தேன். ஆனால் ஒன்று கொஞ்சம் கறியிருச்சு, அதான் இவளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கொடுத்தேன் அப்படின்னு நக்கலாக சொல்கிறான். உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அவனை முறைச்சிட்டு, உன்னோட மிச்சம் மீதியெல்லாம் எனக்கு வேணாம் டயம், நீயே கொட்டிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு மியாவை கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறீங்க. அப்படியே அவனை டெத் கிளார் விட்டுட்டு போகிறீங்க. அவனுக்கு சிரிப்பு தாங்க முடியல. அப்புறம் ஜேகே காரை எடுத்துகிட்டு வரான். மியா நீங்கள் ஜேகே காரில் ஏறி அப்படியே காலேஜ் போயிட்டீங்க. எங்கள் டேங் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அவனோட ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஜிம்மின் தூங்கி எழுந்திரிச்சு வரான். அப்போ டேங்கு, என்னடா ஜிம்மினா இப்போ தான் உனக்கு விடிதா? இல்லைடா மச்சான், நைட்டு கொஞ்சம் ஐப்பாக அடித்தேன், அதான் அப்புறம் ஒர்க்கு நாள் சரியாக தூங்காமல் இருந்தேன், அதான்டா. ஆமாம், இது என்னடா ஐடிங் கார்டு அப்படின்னு டேபிள்லேருந்து எடுத்து காமிக்கிறான். அப்போ எல்லாரும் எங்கடா? காலேஜ் போயிருக்காங்க 2 பேரும். என்ன ஐடிங் கார்டு அது? ஓ ஒயன் ஐடிங் கார்டு போடாமே காலேஜ் போயிருக்காங்க, சூப்பர்டா, இவ நல்லா வருவா. ஏது ஒயன் விட்டா ஒத்தாடே, இதை ஏன்டா முன்னாடியே சொல்ல, ஆட்டிக்கிட்டே நிற்கிற குட்ரா அப்படின்னு பறங்கிட்டு ஓடுறான். அப்போ ஜிமின், என்னடா இது இப்போ தான் இருந்துச்சு, யாரா இவன்? டே மச்சான் என்னடா பண்ண? சரி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு இந்தா அங்கே இருக்கு பாரு மிச்சம், கொட்டிக்கோடா ஜிமினா அப்படின்னு வேகமாக உங்கள் காலேஜுக்கு கார் ட்ரைவ் பண்ணி வரான். அப்போ ஜிமின், என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? நான் விட மோசமாக நடத்துறீங்களா டேய்? என்ன செய்ய போகிறாங்களோ 2 பேரும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்கான். உங்கள் சைடு
உங்களோட சார் உங்களை திட்டிகிட்டு இருக்காரு. அப்போது உங்கள் சார் அகெயின், இன்னும் 5 மினிட்ஸில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது, எப்படி எழுதுவோ ஒயன், நீ ஒரு ஐடி கார்டை கூட நீ மறப்பியா? அவ்வளோ மெமரி லாஸான பொண்ணா நீன்னு? அப்போ மியா, நீ ஏன் இங்கே நின்றுட்டு இருக்க? போறியா உன்னையே எக்ஸாம் எழுத விடாமல் அக்கா அப்படியே வந்துட்டு ஆக்கட்டணுமா? அப்படின்னு சொன்னோட நீங்கள் மியாவை போ அப்படின்னு சை பண்ணுறீங்க. அவளுக்கு போக மனசே இல்லை. வேறு வழி இல்லாமல் உங்களை அப்படியே ஒரிடாக பார்த்துட்டே போகிறா. அப்புறம் ஒயான், நீ ஏதோ வேறு கண்ட்ரிலேருந்து இங்கே உன்னோட ஸ்டடீஸ்னால் கொஞ்சம் டிசிப்ளினாக இருப்ப, பர்ஃபெக்டாக இருப்பேன்னு பார்த்தா இப்படி இருக்க. நல்லா அழகாக இருந்தால் மட்டும் போதாது, அறிவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ஹர்ஸாக அப்படியே உங்களுக்கு பேசுகிறாரு அந்த சாரு. செம்மையாக கோவம் வருது, சேம் டைம் ஹர்ட்டும் ஆகுது. என்னடா இது மார்னிங்கேன்னு. அப்போ இன்னொரு வாய்ஸ், சாரே முதல்ல ஜிப்பாக போடுங்க சார், இதே மறந்துட்டீங்க எப்படி சார் நீங்கள் சாரா? நீங்கள் உங்களுக்கெல்லாம் டிசிப்ளின் உங்கள் அப்பர் சொல்லி தரலையா அப்படின்னு டேங்க் பேசிகிட்டே உங்களுக்கு பின்னாடி வரான். அப்படியே பின்னாடி இருந்து அப்படியே முன்னாடி உங்களுக்கு நிற்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க இவன் என்னடா இவன் இங்கே பண்ணுறான் அப்படின்ட்டு. அப்போ அந்த சார் டக்குன்னு அவன் சொன்னோட அதை திரும்பி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே பார்த்து, ஏய் யார்டா நீ முதல்ல என்கிட்ட இப்படி பேசிகிட்டே இருக்க, அதுவும் ஒரு பொண்ணு முன்னாடி? நான் ஒன்று தப்பாக சொல்லே சார், உங்கள் நல்ல இது தான் நான் சொன்னேன். அப்புறம் அழகலட்டாலும் அறிவு வேணும் சார். அப்படி சொன்னீங்களே, அப்புறம் அறிவு இல்லைன்னா அப்புறம் சொட்டாயிடுமா இல்லையா? ஆமாம்ல சார், உங்களுக்கு ஆல்ரெடி அப்படி தானே ஏன்டா நீங்கள் நிறைய அறிவை யூஸ் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு முடியலாம் கொட்டி போயிடுச்சு. நான் வேணும்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ஆயிலாக ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா அப்படின்றான். உங்களுக்கு சிரிப்பு தாங்கலை, அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே நிற்கிறீங்க. டேய் என்ன வந்ததுலேருந்து சவுண்டு விட்டுட்டுருக்க? நான் சவுண்டாகவே பேசலையே சார். என்ன ஒயன் நீ சொல்லு, நான் சவுண்டாவா பேசினேன்? நீங்கள் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இல்லைன்னு நோட் பண்ணுறீங்க பாருங்கள். இவளே சொல்லிட்டா, ஓஹோ இவ உன்னோட காதலியா, அதான் இந்த பேச்சு பேசுகிற இவளுக்காக. அப்போ நீங்கள் அவனை பார்க்குறீங்க, அவனும் உங்களை பார்க்குறான். அப்புறம் திரும்பி அவரை பார்த்து, ஆமாம் ஏன் லவ்வர்ஸ் பண்ணாதான் பேசணுமா, ஃப்ரெண்டுன்னா பண்ணக்கூடாதா என்ன? சாரே எஸ் சாரே, உங்களை மாதிரி என்ன நினச்சிட்டிங்க, யூ ஃபன்னி கை அப்படின்னு நல்லா இன்சல்ட் பண்ணுறான். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபன் பண்ணுறான். அந்த சாரே டென்ஷன் ஆகி உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து மறைச்சிட்டே போகிறாரு எக்ஸாம் ஹாலுக்கு. நீங்கள் உங்களோட சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டு இப்போ மொத்தமாக பஸ்ட் அவுட் ஆகி சிரிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. டேங்க் உங்களை சிரித்து பார்க்கும்போது அவனுக்கு நீங்கள் க்யூட்டாக மட்டும் இல்லை, உங்களோட ஸ்மைல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே அவன் மெய்மருந்து அப்படியே பார்க்குறான். அப்போ நீங்கள் டயாங்குன்னு கூப்பிட்றீங்க, எதுவுமே சொல்லலை அவன். அப்போ உங்கள் ஹேண்டை வச்சு வேவ் பண்ணி டயாங் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ தான் அவன் ரியாலிட்டிக்கு நீங்கள் எதுக்குடா வந்த அப்படின்னு கேட்குறீங்க. மேன் அது இந்தா உன்னோட ஐடி கார்டை மிஸ் பண்ணிட்டேன், அதான் கொண்டு வந்தேன். ஓ காட், ரொம்ப தேங்க்ஸ்டா, நீ கொண்டு வந்துட்ட. நான் உனக்கு சோக்கி வாங்கி தரேன். ஜோக்கிலாம் வேணாம், நல்லா எக்ஸாம் பண்ணு. கண்டிப்பாக டேங், என்னோட பெஸ்ட்டாக நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு உங்களோட தம் ஃபிங்கரை காட்டி அவன்கிட்ட சொல்கிறீங்க. அவனை சிரிச்சிட்டு, சரி ரோடி நல்லா பண்ணு, இன்றைக்கி எல்லோரும் ஃபுட் ஸ்ட்ரீட் போகலாம் அப்படின்னு உங்களோட ஹெட்டை டேப் பண்ணுறான். அப்போ அவனுக்கு கால் வருது. அவன் ஃபோன் பார்த்து அவனோட ஃபேஸ் கொஞ்சம் கோல்டாக ஃபேஸ் அப்படி சேஞ்ச் ஆகுது. அந்த கால் அட்டன் பண்ணி, இல்லையம்மா ஓகே இப்போ வரேன் அப்படின்னு கட் பண்ணிடுறான். நீங்கள் அவனை பார்த்து, தயாங் ஆர் யூ இன்சானா அப்படின்னு கொரியன் வேலை நல்லா சொதப்பிட்டு கேட்குறீங்க. அப்பட்டு, ஏய் நாடி சொல்கிற, அது கொரியன் லாங்குவேஜில் ஆர் யூ ஓகே தானே? அப்போட்டே உங்கள் மண்டையிலேயே லைட்டாக அடிச்சிட்டு, முதல்ல தமிழே ஒழுங்காக பேச மாட்டேன், ஏன்டி கொரியன் லாங்குவேஜை கொலை பண்ணுற, போய் எழுதுடி எக்ஸாமை அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப ஓவர் தான் சார், பாவம்னு கேட்டால் ஓவராக தான் பண்ணுறீங்க போங்க அப்படின்னு உங்கள் ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு அப்படியே எக்ஸாம் காலில் அப்படியே போகிறீங்க. ஈவினிங் பார்த்துக்கிறேன்டி உடனே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுறான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் மியா எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அப்படியே நீங்களும் கேப் புக் பண்ணி வீட்டுக்கு போயிடுறீங்க. பிகாஸ் ஜேகே ஜிமின்னோட ஓல்டு கம்பெனிக்கு போயிருப்பான்.
அங்கேருந்து ரொம்ப தூரம்ண்ணா, அதனால் வந்து ஜேகேனாலேயும் வந்திருக்க முடியாது. அதனால் நீங்கள் அப்படி போயிருப்பீங்க 2 பேரும். நீங்கள் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு சும்மா வீட்டை க்ளீன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் டே ரூமுக்கு போகிறீங்க. அங்கேயும் க்ளீன் பண்ணிட்டு அவனோட ரூம் கபோர்டில் ட்ரெஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெஸ் பின்னாடி அவனும் லீமாவும் ஹாப்பியாக ஹக் பண்ணி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிக் இருக்குது. ஆனால் டேங் அவனோட ஃபேஸை ரெட் மார்க் வச்சு கிறுக்கி வச்சுருக்கான். லைட்டாக உங்களுக்கு ஃபேஸில் அவனோட ஃபேஸ் உங்களுக்கு தெரியுது. அதை எடுத்து நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு he not deserve this much hurt from her. எவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்கான். இவளை பாரு, நல்லா ஏமாற்றிட்டு நல்லா என்கிட்ட ஏமாற்றிட்டு இழுச்சிட்டு இருக்கா அப்படின்னு திட்டுறீங்க. அப்போ அகைன் உங்களுக்குள்ளே வெயிட் வயான், இப்போ நீ என்ன சொன்ன? ஏட்டேனா சொன்ன? என்னோட டேனா சொன்ன? என்ன வயன் உனக்கு ஆச்சு? ஏன் இவளை பார்த்தா உனக்கு காண்டாகுது? எதுக்கு நீ இப்படி கன்ஃபியூஸாக இருக்க வயன்? சேஞ்ச் யுவர் மைண்ட் அப்படின்னு அந்த பிக்கை இருந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 6:30 இருக்கும். நீங்கள் காஃபி போட்டுட்டு மியாவுக்கு ஜேகேக்கெலாம் கொடுத்துட்டு நீங்களும் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க உங்கள் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு. அப்போ மியா, வயான் ஃபுட் ஸ்ட்ரீட் போகிறோம் அப்படின்னு சொன்ன போலையாடி? இதோ டே தான் சொன்னான், அவன் வந்தோட கிளம்பிடலாண்டி. ஓ ஓகேடி. ஆமாம், கேட்க மறந்துட்டேன், எப்படிடி ஐடி கார்டு இல்லாமல் எக்ஸாம் எழுதுனேன்? அந்த சொட்டை வேற கத்திகிட்டே இருந்தானே. அதுவா? டே கரெக்டாக வந்தாண்டி அப்படின்னு நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. மியாவும் ஜேகேயும் செம்மையாக விழுந்து சிரிக்கிறாங்க. நீங்களும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ டேங் கரெக்டாக வரான். என்ன ஒரே புன்னகையாக இருக்கு? அதுவா அந்த ஜிப்பு கதையை சொல்லிகிட்டு இருந்தா ஒயன்னு. அப்போ நீங்கள் ஏண்டி நீ ஜிப்புலேயே குறியாக இருக்கோ? சரி வா டேங்கு வந்துட்டான்ல. சரி வாங்க, டேங் வந்துட்டான்ல, உனக்கு நான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணட்டுமா மியா அப்படின்னு ஜேகே கொஞ்சம் ஸ்மிக் பண்ணிட்டே அப்படி சொல்கிறான். மியா ஷை ஆகிட்டு ஜேகே கூட போகிறா. நீங்கள் தலையில் கை வச்சுட்டு லவ் பண்ணாலே இந்த மாதிரி தான் இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்கிறீங்க. டேங் அப்படியே உங்களுக்கு க்ளோஸாக வந்து ரெண்டு ஹேண்ட்ஸையும் சோஃபா மேலே வச்சு உங்கள் யாஸ்கிட்ட வந்து, அது மட்டும் இல்லடி, நிறையா பண்ணுவாங்க, உனக்கு அதெல்லாம் தெரியாது, சின்ன குழந்தடி நீ அப்படின்னு உங்கள் மூக்கில் அப்படியே வந்து பிஞ்ச் பண்ணுறான். உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. நீங்கள் டக்குன்னு உங்கள் ஹேண்ட்ஸை வச்சு அவனை புஷ் பண்ணுறீங்க. போடா லூசு பயலே அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு குடுன்னு ஓடுறீங்க. அப்போட்டே இவன் என்ன நம்ம க்ளோஸ் அப் போனாலே ஓடிடுறா, சரி பார்த்துக்கிறேன் என்னன்ட்டுன்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். ரூம் போய் ஃப்ரெஷ்அப் ஆக அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஒரு பிளாக் ஃபுல் ஃப்ராக் அப்புறம் பன் மாட்டக்க உங்கள் ஹேர் ஸ்டைலை வந்து காம்ப் பண்ணி அப்படியே வரீங்க. மியாவும் நீங்களும் க்யூட்டாக ரெடியாகி வந்திருக்கீங்க. அப்போ கரெக்டாக நீங்கள் 2 பேரும் வெளியே வரீங்க. டேங் அண்ட் ஜேகே அப்படியே ஸ்டன் ஆகி பார்த்துட்டே இருக்காங்க உங்கள் 2 பேரையும். அப்போ நீங்கள் மியாவும் நீங்களும் வாக் பண்ணி அவங்கக்கிட்ட போகிறீங்க. அப்போ நீங்கள் டேங் நான் எப்படி இருக்கேன்? டேக்கிட்டேருந்து நோ ரெஸ்பான்ஸ். அப்போ அகேன் உங்கள் ஹேண்டை வேவ் பண்ணிட்டு டேங் என்னடா யோசிக்கிற? நான் எப்படி இருக்கேன்னு உன்ட்டு கேட்குறேன்ல டேங் அப்படின்றீங்க. அப்போ தான் அவன் ரியாலிட்டிக்கு வந்துட்டு சொல்லுவேன் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. 1 செகண்ட் டேங் உங்களை ஃபுல்லாக பார்த்துட்டு ரொம்ப கேவலமாக இருக்க. அப்போ நீங்கள் முறைக்கிறீங்க. அப்போ அவன் அதான் உன்னைக்கே தெரிதுல நீ எல்லாம் இருக்குன்னு, அப்புறம் என்னடி கேள்வி உனக்கு? நீங்கள் அப்படி சொன்னோட உங்களை அறியாமல் அப்படியே ப்ளெஸ் பண்ணுறீங்க. டேங் நீங்கள் ப்ளெஸ் ஆகுறத அப்படியே பார்க்குறான். என்ன வைக்கப்படுறியா அப்படிங்க அவனை பார்க்காமையே. அது அது அப்படிலாம் இல்லையே. ஓ சரி என்ன பாரு. நீங்கள் மெதுவாக அவனை பார்க்குறீங்க. டக்குன்னு உங்களை பார்த்து ஸ்மிக் பண்ணுறான். நீங்கள் ஜெர்க் ப்ளஸ்ஸில் அப்படியே வந்து ப்ளஸ் மிஸ்டு ஃபீலிங்ஸில் டக்குன்னு மியாவோட ஹேண்டை போய் ஹோல்ட் பண்ணி கிளம்பலாம் வாங்க எல்லோரும் அப்படின்னு அவளை ஹோல்ட் பண்ணி அப்படியே இழுத்துட்டு போகிறீங்க. டேங்குக்கு உங்களை இப்படி டீஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை அலற விட ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவனும் சிரிச்சிட்டு ஒயனை பார்த்துட்டே நிற்கிறான்.
அப்போ ஜேகே, டே மச்சான் ஏதோ சரியில்லை. என்னடா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணிட்டியா என்ன? டே ஜங்குக்கோட ஷோல்டரில் போய் கையை போட்டுட்டு, இவன் அதுக்கெல்லாம் தேர மாட்டாடா, க்ளோஸ் அப் போனாலே தெரிச்சு ஓடுறா. மச்சான் ஒரு நாள் பிடிக்கிறேன். எதடா பிடிக்க போகிற? டேய் மயிரை, அவளை சொன்னேன்டா. அப்போ ஜேகே அகேன், என்ன மச்சான் ஒரு மார்க்கமாக போகுது, நீ ஒயான லவ். அப்போ டே அவன் ஷோல்டர்லேருந்து கையெடுத்துட்டு, மச்சான் கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன் கரெக்டாக போட்டாலும் சில டைம் மிஸ் ஆகிடும் மச்சான், அது போல் வாழ்க்கை. நம்ம ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்கும் கருத்து. அப்போ ஜேகே, டே டேங்க இப்போ என்ன தானா நீ சொல்ல வர? நோ லவ் ஒன்லி டீசிங், அதுதான் கருத்து. ஓத்தா இதை முன்னாடியே சொல்ல மாட்டியாடா? ஈக்குவேஷன் மயிறு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து டே அப்படியே கூட்டிகிட்டு அப்படியே போகிறான். இன்கார் மியா ஓடி போய் ஜேகே பக்கத்தில் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துருக்கா. அப்போ நீங்கள், மியா என்னடி பண்ணுற, இங்கே வாடி என் பக்கத்தில். வயன் உன் கூட தானே நான் எப்பயும் இருப்பேன், இந்த மாதிரி எப்பயாச்சும் தானடி வெளியே போவோம், நான் என் தேனடை கூட இருந்துக்கிறேனே. என்னது என்ன வாட் சொன்ன? அட தேனடை, சி கருமோ. நான் இப்போ உன்னை பிடிச்சா நீ வடை ஆயிடுவடி. சினிமா டைலாக்லாம் பேசி எனக்கு கொள்ளாதண்ணா, நீ அங்கேயே உட்காரு. அப்போ ஜேகே, அச்சோ என் ஜிலேபிக்கு நான் தேனடையா, வாடி பேபிங்க வா. அப்போ நீங்களும் டே அவங்க பேக் சீட்டில் அப்படி தான் உட்காந்துருக்கீங்க. அப்போ டே ஜங்கு வண்டி எடுக்கிறியா இல்லை நல்லா வாயில் வருதுடா, ஒத்தா எட்ரா சீக்கிரம். மச்சான் கூல்டா கூல், இதோ எடுத்துட்டா போச்சு. டே டேங்கு, ஆமாம் ஜிம்மின் எங்கடா? அவன் வரலையா? அவன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துடுவான்டா ஒர்க்கு முடிச்சுட்டு. அவன் மெசேஜ் போட்டிருக்கான் 10 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவேன் அப்படின்ட்டு. மூடிட்டு சீக்கிரம் எடுக்கிறியா? எடுத்தால் நல்லாயிருக்கும். சரிடா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறான். கார் போயிட்டு தான் இருக்குது. ஒரு ஸ்வீட்டான மெலடி மட்டும்தான் காரில் வந்து ஓடுது. எல்லாருமே சைலண்ட்டாக தான் வரீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே தூங்கி தூங்கி விழுகிறீங்க. எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஹேண்டை உங்கள் லெக்கில் வச்ச மாதிரி அப்படியே உங்கள் ஃபேஸை உங்கள் ஹேண்டை அப்படியே வச்சுட்டு அப்படியே வந்து வச்சுருக்கீங்க. டேங் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. நீங்கள் அப்படியே முன்னாடி விழ போகிறீங்க. அப்போது டேங் உங்கள் ஹெட் அப்படியே ஹேண்ட் அப்படியே பிடிச்சி அவன் சைடு அப்படியே இழுத்துக்கிறான். நீங்கள் அவனோட செஸ்ட்டில் போய் டம்முன்னு விழுந்துட்டீங்க. அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவன் முறைக்கிறான். நீங்கள் அப்படியே டக்குன்னு உங்களோட பொசிஷனுக்கு வந்துட்டு சிரிச்சிட்டே சாரி டேங். அப்போ அவன், சீட் பெல்ட் போடாமல் இருந்தால் இப்படி தான் போய் காவால் விழுவாங்க, ஒரு பேச்சு கேட்குறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் க்ளோஸாக வரான். நீங்கள் டக்குன்னு உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அவன் அதை லைட்டாக ஸ்மைலோட பார்த்துட்டு அப்படியே சீட் பெல்ட் போட்டு விடுறான். அண்ட் நீங்கள் உங்கள் ஐஸை மெதுவாக ஓப்பன் பண்ணுறீங்க. சென்ன வேணும் உனக்கு. அப்போ இன்னும் கிட்ட வரான். அவங்க இயர்ஸ் கிட்ட வந்து, டே நெக்ஸ்ட் டைமு ஒழுங்கா சீட் பெல்ட் போடணுன்னா, இல்லாட்டா ஏதாச்சும் இடகுடமாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அவனோட நார்மல் போஸ்க்கு வந்துட்டான். அப்போது நீங்கள் உங்கள் ஃபேஸ் உங்கள் ஹேண்ட்ஸை வச்சு கவர் பண்ணிட்டு, ஐயோ ஏன் கேண்டி கண்ணை மூடுனா எம்பரசங்க இருக்கே, இவன் என்னடான்னா சும்மா க்ளோஸாக வரான், எனக்கே தெரியாமல் சையாகிறான், ஒரு வேளை நான் டயாங்க அச்சிச்சி ஒயன் அப்படிலாம் எதுவும் இருக்காது. அப்போ நீங்கள் அகெயின், ஜங்குக் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இதோ வந்துருச்சு ஒயன் கிட்டக்க, சீக்கிரம் போங்க. அப்போ மியா, ஏன்டி உனக்கு இவ்வளோ அவசரம்? நல்லா தானே இருக்குது காலில் ஜில்லு ஜில்லுன்னு. அப்போது நீங்கள் பல்ல கடிச்சிட்டு, நல்லா இருக்கு மேடி உனக்கு தேன் போல். மியா ஷை ஆகிட்டு, ஆமாம் ஒயன் உனக்கு அப்படி இல்லையா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் டக்குன்னு டேங்க ஃபேஸை பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்க்காம கோல்டு ஃபேஸோட அவன் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கான். உங்கள் மைண்டில் நினைக்கிறீங்க, திமுறை பிடிச்சவன் என்னை நல்லா அலற விட்டுட்டு எப்படி கூலாக ஃபோன் பார்க்குறான் பாரு, பெரிய மன்மத குஞ்சுன்னு நினப்பு அப்படின்ட்டு அவனை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ மியா, என்னடி டேங்கவே பார்த்துட்டு இருக்க, அவன் மூஞ்சியில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்குறா சத்தமாக. அப்போ அவன் உங்களை பார்க்குறான். நீங்கள் டக்குன்னு திரும்பி
அது வந்து நான் வந்துருச்சான்னு பார்த்தேன், அவனெல்லாம் பார்க்கல அப்படின்னு நீங்கள் டக்குன்னு உங்களோட ரைட் சைடில் திரும்பிக்கிறீங்க. காரும் ரீச் ஆயிடுச்சு அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு. எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காடுறீங்க. அப்போ மியா, வயன் நம்ம வேறு ஊருக்கு வந்திருக்கோண்டி, இதெல்லாம் ட்ரீமில் தாண்டி நான் அப்படிலாம் ஐயோ சி நம்ம அந்த ஊரில் அந்த வீணா போன ஊரில் பானிபூரியை தவிர எதுவுமே நல்லா இருக்காது. நல்லா இருந்தாலும் வீட்டில் போக அளவே இல்லை. இங்கே பாரு, எங்கே வேணால் சுற்றலாம் ஒயன், நம்ம யாருமே கேட்க மாட்டாங்க. எங்கள் ஏஜ் ஆனாலே பாருவேன் எவ்வளோ ஃப்ரீடமாக இருக்கோன்னு, எவ்வளோ மெச்சூராக. வாவ், வாட் அ நாய்ஸ் பிளேஸ், சாரி தப்பாக சொல்லிட்டேன், நைஸ் பிளேஸ். அப்போ நீங்கள் மியாவை பார்த்துட்டு மியா எங்கேஜா மெச்சூரா ஜங்குக், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இங்கெல்லாம் சில பேருக்கு நேச்சர் காலிங்க கூட ஹேண்டில் பண்ண தெரியாமல் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்திருக்கா தெரியுமா. அப்போ மியா உங்கள் காலில் மிதிக்கிறா, நீங்கள் அப்படின்னு உங்கள் காலை பிடிக்கிறீங்க. அப்போது அடியே அப்படின்னு மியாவை பார்த்து அப்படியே முறைக்கிறீங்க. அப்போட்டே என்ன என்னாச்சுவேன் எல்லாம் ஓகே தானே அப்படின்றான். அப்போ ஜேக்கும், ஏய் என்னாச்சுவேன் ஏன் கத்துற அப்படின்னு வந்து கேட்குறான். அப்போது நீங்கள் அது வந்து ஒன்றும் இல்லை தெரியாமல், ஐயோ இல்லை ஒன்றும் இல்லை, ஏதோ பூச்சின்னு நினச்சி ஏதோ கடிச்ச மாதிரி இருந்துச்சா, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. ஏய் மியா, வந்த இடத்துல எப்படி இருக்குன்னு தெரியாதா, மதியம் வாழை சுருட்டிட்டு இரு, என்ன இல்லை எல்லாமே லீக் ஆகிடும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ மியா பேச்சை மாற்றிட்டு ஜேகே பசிக்குதுடா அப்படின்னு பப்பி ஐஸ் வச்சு கேட்குறா. அச்சோ என் ஜிலேபிக்கு பசிக்குதா, இருடி ஜெமீன் பார்க்கிங்கில் தான் இருக்கான் வந்துடுவான் அப்படின்றான். இப்போ கரெக்டாக ஜெமீனும் வரான். அப்போது ஜெமீன் மச்சான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாருமே திரும்பி பார்க்குறீங்க. அப்படியே எல்லாருமே ஷாக்காக பார்க்குறீங்க. பிகாஸ் ஜிமின் கூட லீமாவும் வந்திருக்கா. அப்போ ஜேகே, டே ஜிமின் எதுக்கு லீமாவை கூப்பிட்டு வந்திருக்க. அப்போ தான் டேங் வந்து பார்க்குறான். அப்போ டக்குன்னு எந்திரிக்கிறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. ஜிமின், டேய் உன்னை கூப்பிட்டதே பெருசு, இதில் கண்டவங்களாம் கூப்பிட்டு வர எத்தனை டைம்டா அவன்கிட்ட சொல்கிறது, நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்லை இவளுக்கு மாமா வேலை பார்க்குறியா அப்படின்னு கொஞ்சம் டென்ஷனில் கத்துறான். அப்போ ஜிமின், டேய் விட்டா பேசிட்டா போகிற, இவளுக்கு இங்கே மீட்டிங் இருக்குடா சில மெம்பர்ஸ் கூட, லீமா தான் ஹெட்டுன்னு மறந்துட்டியா, அதான் வந்தா, அப்புறம் லீமா சாப்பிடலன்னு சொன்னான், அதான் நம்ம சாப்பிட தானே போகிறோம் அப்படின்னு தான் அவனை கூப்பிட்டுட்டு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை, நீ பாட்டில் என்ன பாட்டில் பேசிகிட்டு இருக்க. அப்போ லீமா, சாரிட்டா நான் வந்திருக்கக்கூடாது, நான் இப்போயும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் லீமா நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்றீங்க. டேங் உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவனுக்கு சைகிலே சொல்கிறீங்க. அவனும் கொஞ்சம் டென்ஷனாகவே உட்காடுறான். அப்போ லீமா, வயன் கொஞ்சம் அந்த சேரில் போய் உட்காடுறீங்களா. நீங்கள் அவ்வளோ செகண்ட் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு எந்திரிக்க போகிறீங்க. அப்போ டேங் உங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி அவன் லேப்பில் வச்சு, இங்கே தான் உட்காருவா, டேய் ஜிமினா வேறு எங்கேயாச்சும் உட்கார சொல்லு, இல்லாட்டா கிளம்ப சொல்லு. அப்போ நீங்கள் டேங் பரவாயில்ல இருக்கட்டும் மூடிட்டு உட்காருடி. லீமா, நீங்கள் வா ஜேகே பக்கத்தில் அந்த சைடு உட்காரு. அப்போ லீமா, ஜிமின் அது வந்து அப்போ நீங்கள் லாங் ப்ரெத் எடுத்துட்டு டேயோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டு எந்திரிச்சு பக்கத்து சேருக்கு போய் உட்காருங்க. உட்காருங்க லீமா. அப்போ லீமா டக்குன்னு டே பக்கத்தில் உட்காந்துடுறா. டேக்கு சரியான கோவம் வருது, அப்படியே உங்களை முறைச்சிக்கிட்டே இருக்கான். ஓகேடா நான் இந்த பாட்டை இதோடு முடிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே நான் வந்து கொஞ்சம் சொதப்பி இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாகவே இருக்குது. பட் வந்து இந்த ஸ்டோரி வந்து சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், போக நீங்களும் அப்படியே விரும்பி பார்ப்பீங்க. ஓகேடா முக்கியம் அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் நார்மலாக பார்த்துட்ருக்கீங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கடா, அதான்டா எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகேடா எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேடா பை பாய், டாடா, லவ் யூ ஆல். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க, டாடா.